அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஷார்ஜா மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுங்க. மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 2 பீசஸ் கடலை மிட்டாய் நல்லா உடச்சி சேர்த்திருக்கேங்க. கடலை மிட்டாய்க்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்திருக்கலாம். ஆனால் கடலை மிட்டாய் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஹார்லிக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. ஹார்லிக்ஸ் பதிலாக நீங்கள் பூஸ்ட் அல்லது போன்விட்டா எது வேணாலும் சேர்த்திருக்கலாம். நான் ஃப்ளேவர் இல்லாத ஹார்லிக்ஸ் தாங்க 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான சுகர் சேர்த்திக்கலாங்க. இது நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். சுகர் பார்த்து சேர்த்திக்கிங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. 1/2 லிட்டர் பால் நல்ல ஃப்ரீசரில் வச்சு நல்லா கெட்டியாக்கி எடுத்திருக்கேங்க. நான் இதில் 1/2 லிட்டரும் நான் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 250 ml, அதாவது 1/4 லிட்டர் நான் சேர்த்திக்க போகிறேங்க. மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணி நல்ல 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. ஷார்ஜா மில்க் ஷேக் ரெடி ஆயாச்சு. டம்ளரில் மேலாக நான் சாக்லேட் சிரப் கோட்டிங் கொடுத்துருக்கேங்க. சாக்லேட் சிரப் ஆப்ஷனல் தான். ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஷேக்கை டம்ளரில் சேர்த்திடலாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஷார்ஜா மில்க் ஷேக் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மேலாக ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.